வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி கடினமான சவாலின் நாள் 2. நமது பணி நம்பர் ஓசியில் கொடுத்த காஃபி பெரிமிக்ஸ் அதை ஒரு கலக்கி சுடுதண்ணியை ஊற்றி ப்ரீ ஒர்க் அவுட்டாக குடிக்க போகிறேன். இதை ஏன் நான் குடிக்கிறேன் அப்படின்னா, இதில் சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் கூட்டு தான், ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. காஃபி அளவுக்கு ஃப்ளேவர் இருக்குது, ஓகே தான். இந்த காஃபி ப்ரீமிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், லிங்க்கை வாங்கி கமெண்ட்டில் போட்டு விட்றேன். எப்பயும் போல் நம்மளோட பெஸ்ட் ஒர்க் அவுட்டு வாக்கிங்கை கண்டினியூ பண்ணுறதுக்காக நம்ம கிரவுண்டுக்கு வந்தாச்சு. நார்மலாக இல்லாததை விட இன்றைக்கி கொஞ்சம் சில்வண்டுகள் அதிகமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. புழுதியை கிளப்பிட்டு பயங்கரமாக விளாட்றாங்கப்பா. இவங்களை பார்த்துக்கிட்டே நம்ம ஒரு வாக்கிங்கை போட்டுட்ருக்கோம். நேற்று நம்மளை ஓவர்டேக் பண்ண தாத்தாவை தான் தேடி வந்தேன். பட் தாத்தா கிடைக்கல. அவருக்கு போல் அந்த நாய் நண்பர் நல்லா சுகமாக நடுவில் படுத்து கிடந்தார். அவருக்கு அடிபட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓரமாக தூக்கிட்டு வந்து படுக்க வச்சா அவர் போடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் அவர் படுத்துட்டார். அப்படியே மீண்டும் வாக்கிங் கண்டினியூ பண்ணுறேன். இந்த பையன் புதுவித வண்டியில் லைட்டோடு பறந்துக்கிட்டு இருக்கான்ப்பா. அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி 2வது நாள் பேக் அண்ட் பைசப் ஒர்க் அவுட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஹேங்கிங் தான், 60 செகண்ட் ஹோல்டு 3 டைம்ஸு. அப்படியே புல்லப்பு, அதில் ஒரு 3 செட்டு 10 ரெப்பு. உங்களால் முடிஞ்சால் அப்படியே பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம விட்டு 10 ரெப் போட்டுக்கலாம். அப்படியே ரிவர்ஸ் கிரிப்பில் ஒரு 10. இதுக்கப்புறம் அப்படியே பேக்கில் கொஞ்சம் வெயிட்டை வச்சு நம்ம பேக்கை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஷோல்டரை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சு ஒரு ரோயிங்கு. அப்படியே ரிவர்ஸ் கிரிப்பில் ஒரு ரோயிங்கு. அப்படியே 1 ரோயிங்கு. இந்த கையில் 10 ரெப்பு, அந்த கையில் 10 ரெப்புன்னு சொல்லிட்டு 4 செட்டு பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் பண்ணுறதா இருந்தால் முடிஞ்சாலும் பேக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, ஃபார்ம் முக்கியம். அப்படியே நமது 2வது மசிலான பைசப்புக்கு பைசப் கர்ல் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டு. அதில் 4 செட்டு பண்ணியாச்சு, ஒவ்வொரு கைக்கும் ஈச். அப்படியே நம்ம அதை ஹேமர் கல் ஒன்று பண்ணணும். ஹேமர் கல்லில் வந்துட்டு பண்ணியாச்சு 4 செட்டு, 2 கையிலையும் மாற்றி. இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்த பூனை நண்பர் நம்ம மேலே ஏறி ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு அதிக பிளாட் ஆயிடுச்சு. என் காலில் ஏறி காலில் இருந்து தலைக்கு போய்கிட்டு இருக்கார் அவர். பைசப்போட லாஸ்ட் ஒர்க் அவுட்டாக கையை பின்னாடி வச்சுட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பைசப்பை பண்ணி முடிச்சாச்சு. இந்த பூனை நண்பரோட அட்டுழியம் தாங்க முடியல. அவரும் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்லி மேலே வரை ஏறிட்டார். சரி போனால் போகுதுன்னு தூக்கி ஷோல்டரில் வச்சுட்டேன். சரி ஓகே நண்பர்களே, புதுசாக வந்த இந்த 2 நண்பர்களுக்கு பேர் இன்னும் வைக்கலை. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பேராக கமெண்ட் பண்ணி விடுங்க. பாய் நண்பர்களே.